ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் போட்டு நம்ம தழு ஒன்று செய்வோம் இல்லைங்களா, அந்த தழுவும் பச்சை பயிறு சுண்டலும் ஏதாவது ஒரு சுண்டல் போடுவோம். நான் இன்றைக்கி பச்சை பயிரில் தான் வந்து சுண்டல் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து பஞ்சாமிர்தம், இதை வச்சு தான் நாங்கள் வந்து படைக்கிறது. பொதுவாக மார்னிங்கே வந்து படைச்சிரும் ஒரு 9 o'clock. அதுதான் வந்து காலையில் வந்து 6 o'clockலேருந்து இன்றைக்கி ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த பொங்கல் வந்தாவே இந்த ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை லேடிஸுங்களுக்கோ சரி, ரொம்ப அதிகப்படியான வேலை அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா ஒரு 5 days 6 days நான் வந்து இந்த ஒர்க் பார்த்துட்டே இருக்கிறேன். அதாவது வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணுறது, கபோர்ட்ஸ் க்ளீன் பண்ணுறது, ஜன்னல்லாம் வந்து துடைக்கிறது, அப்புறம் வீடு வந்து மாப் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது ஒர்க்கு. பொங்கல் வந்தாலே, ஒரு பண்டிகைன்னு வந்தாவே அதை வந்து என்ஜாய் பண்ணவே முடியல. அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு அதை பார்க்குறதுக்கே வந்து டைம் சரியாக போகுது. பொங்கல் வர அன்றைக்கி வந்து டயர்டாகவே ஆயிடும் ஆல்மோஸ்ட். இதில் கோலம் வேறு போடணும் எக்ஸ்ட்ரா இல்லைங்களா, அதெல்லாம் வேறு வேலை அதிகம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பிரசாதம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம மேலே போய் நாங்கள் எப்போயும் வந்து மொட்டை மாடியில் தான் வந்து படைப்போம். ஸோ அதுக்காக எல்லா திங்ஸையும் வந்துட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு போய்டுவோம். பாப்பா பாருங்கள், அழகாக வந்துட்டு பானை போட்டு கோலம் போட்டிருக்குறா. அவள் தான் போட்டாங்க. அந்த பிஃபோர் மேரேஜ்னாக்கா அம்மா அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வைப்பாங்க. நம்ம வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவோம். பொங்கல் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அழகாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். நிறைய வந்து அங்கங்கே தெருவுங்களில் வந்து போட்டிங்கெலாம் நடக்கும். இந்த சோடா பாட்டிலில் தண்ணி நிரப்புறது, உரியடி அடிக்கிறது, இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிங்கெலாம் வேறு நடக்கும். நிறைய நான் ஒன்றும் வந்து கலந்துட்டுருப்பேன். இப்போ அதெல்லாம் வந்து போகவும் முடியறதில்ல. ஒரு பொறுப்புன்றது நம்மளுக்கும் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வீட்டில் இந்த மாதிரி காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் மதியத்துக்கு சமைக்கணும். மறுபடியும் சமைச்சி மறுபடியும் எல்லோரும் சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும் சமைச்ச சாமான்லாம் கழுவுறது. இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஒரு பண்டிகை நாள் சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், இல்லை வெளியே எங்கன்னா போகலாம், அந்த அந்த இதுவே இல்லை. இதே தான் நம்மளுக்கு வந்து லைஃபாக வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு எப்படி வந்து பொங்கல் போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சூரியனுக்கு படைக்கிறதுனால மேலே வந்து மாடியில் தான் எடுத்து போய் நாங்கள் வந்து படைப்போம். இப்போ பாருங்கள், அந்த வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சாச்சு, பழம் எல்லாம் வச்சாச்சு, ஊதுபத்தி ஏற்றிட்டு இப்போ நம்ம பிரசாதத்தை அங்கே வந்து வச்சுருவோம். அதில் நிறைய பேர் வந்து மதியமாக கூட படைப்பாங்க. அந்த வெள்ளை பொங்க சாதம் செஞ்சுட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வச்சு படைக்கிறாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இதுதான் பழக்கம். எப்பவுமே மரத்தழுவு, பஞ்சாமிர்தம், சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல் வந்து செஞ்சுருவோம். நான் நைட்டு வந்து சுண்டலுக்கு ஊற வைக்க மறந்துட்டேன், அந்த கருப்பு முக்கல்லையோ வெள்ளை முக்கல்லையோ. அதனால் காலையில் டக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து ஊறணுன்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வந்து நம்ம வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அதை டக்குன்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டேன். நான் கீழே செஞ்சு எல்லாத்தையும் அப்படியே தூக்கின்னு வந்தாச்சு. எதுலேயும் மாற்றலை, அப்படியே எடுத்துன்னு வந்தாச்சு. படைச்சிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்து கீழே போகணும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா மேலே படைச்சிட்டு மேலேயே சாப்பிட்டுட்டு கீழே போகிறப்போ அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எங்களுக்கு ஃபீலிங்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன தெரியல, எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் அந்த மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா பாருங்கள், படைக்கிறதுக்கு வானா வரவே இல்லை. நல்லா கால் நீட்டி நாங்கள் உக்காந்துட்டுருக்குறா. அவள் டயர்ட் ஆகிட்டா. மணி வந்து 10 ஆயிடுச்சு. அது அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டுருக்குறான்னு இப்போ உக்காந்துருக்குறா. அவளுக்கு பசி வேறு. எங்கள் வீட்டில் பொங்கல் விழா வந்து இப்படி தான் வந்து போச்சு. காலைல எழுந்து எல்லா வேலையும் கடகடன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடிஞ்சிட்டோம்னா பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் போச்சு, நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்றதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வந்துட்டு அவங்க கிரக பிரசத்துக்காக வச்சுருந்தது. அதுதான் இன்றைக்கி வந்து வேர் பண்ணியிருந்தேன். பசங்களுடைய பொங்கல் ட்ரெஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. நாங்கள் அதில் போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்து கிளம்பிட்டோம்.